என் தூக்கமே போயிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அம்மா நான் சொல்ல வர்றதே காதுல வாங்கல. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட கேட்கல. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இந்த கல்யாணத்தை ஸ்ரேயா கிட்ட சொல்லிதான் நிறுத்தணும். அவளுக்கும் இதுல இஷ்டம் இருக்காது கண்டிப்பா. காயத்ரி நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மணி 12 தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமா தூங்கியிருப்பாங்க? என் லவ்வ சொல்ல போகும்போதெல்லாம் ஏதோ தடங்களாவே ஆயிடுது. கூடிய சீக்கிரம் லவ்வ சொல்லி என் பொண்டாட்டி ஆக்கிடணும். அன்னைக்கு அவனால தூக்கம் வரல, இன்னைக்கு எங்க அம்மானால தூக்கம் வரல. என்ன தூக்கமே வரமாட்டேங்குது? அவளுக்கு கிட்ட தூங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தோம் சந்தோஷத்துல. தூக்கமே வரமாட்டுது. இவளுக்கு நல்லா தூங்குறாளுங்க. பேசாம மாமா ரூமுக்கு போய் என்ன பண்றான்னு பார்த்தா என்ன? வேணாம் வேணாம், அத்தை பார்த்துட்டாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. இப்பவே போய் ஸ்னேகா பார்த்து சொல்லிட்டு வந்துருவோமா? வேணாம் வேணாம், அம்மா பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். ஆனா தூக்கமே வரமாட்டுதே. நம்ம ரூமுக்கு போய் தூங்க ட்ரை பண்ணுவோம். இந்நேரத்துக்கு தண்ணி தாகம் இருக்குதே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா, காலையில விழுகுதா இல்லையா? என்ன யாரையுமே காணும்? நம்ம நம்பாம ஹால்ல போய் தூங்கிட்டாங்களோ? சரி, நம்ம தண்ணி குடிச்சிட்டு போய் ஹால்லே தூங்கிடுவோம். என்னது கொரட்டை சத்தம் கேக்குது? யார் கொரட்டை விட்டா? அம்மாவா இருக்குமோ? இவன் இங்கேயும் வந்துட்டாளா? இவ ரூம்ல தூங்குனா இங்க எப்படி வந்தா? அம்மா, என் தூக்கமே போச்சுமா. அக்கா அசந்து தூங்குறாமா. வாமா, நம்ம போய் ரூம்ல தூங்குவோம். அவன் மட்டும் நல்லா தூங்குனா போதுமாமா? நாங்களாம் தூங்க வேண்டாமா? அக்கா வேலை பார்த்த டயர்டுமா. நானும் தாமா காலேஜெல்லாம் போயிட்டு வரேன், படிக்கிறேன். ஆகுனா இதை ஒன்று சொல்லிடுறேன் நீ. சரி தங்கம், வா நம்ம போய் ரூமை சாத்திக்கலாம். சரி வாங்க போகலாம். வேற என்ன பண்றது? அப்போ நான் என்ன பண்ண? நீங்க இங்கே தூங்குங்க, பொண்ணு தனியா தூங்குறா. இங்கேயே வா. இன்னைக்கு நான் தூங்குன மாதிரி தான். என் தூக்கம்லாம் போச்சு. இவள வாமா வாமா, நம்ம போயிருவோம். உனக்கு காலையில இருக்குடி.